அதாவது என்ன சில பெண்கள் பேசுவாங்க, நான் வாழ்ந்தாலும் உங்களோட தான், ஆமா செத்தாலும் உங்களோட தான், நீங்க தான் உசுரி. அம்மா எங்க அம்மா செத்துட்டாலும் கேள்விப்பட்டாலும், கனி செத்துட்டாலும் கேள்விப்பட்டாலும் போக மாட்டேன், இனி எங்க அம்மா முகத்தை முடிக்கவே மாட்டேன். ஆமா நீங்க தான் எனக்கு உலகம், நீங்க தான் எனக்கு உயிர், ஆமா நீங்க தான் எனக்கு எல்லாமே இல்லையா, நீங்க தான் என் ஆவி எல்லாமே சொல்லுவா. சரி கடைசி சொல்லுவா பிள்ளையோட உங்க வந்து காட்டமா போடி அப்படி சொல்லுவா. அதாவது எங்கேயாவது அநாத ஆசிரமம் உண்டோ, அதாவது ரோஜாவனம் உண்டோ, தாமரை உண்டோ அப்படின்னு சொல்லி போயிடுவான். அனுபவம் பேசுது. ஆமையா நமக்கு எந்த வனமோ, அதாவது யார் யாருக்கு இந்த வரமோ நினைப்ப நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம ரோஜாவனமோ. ஐயா ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அவன் அன்னை வளர்ப்பில்லை. குழந்தை எப்படி வளர்க்குமோ அதை தான் வச்சுக்கணும். எனக்கு தூக்கம் வருது, உங்க மனைவி தலைவிட்டு தூக்கட்டும். லட்சுமி இவ்வளவு காலம் பழகிய பாசத்திற்காக அதை ஒன்றையும் செய்து விட்டு எழுந்து ஓடிவிடு. மனைவியை தலைவிட்டு தூங்குகிறாய் பார்த்தா செய்கிறான். இவன் அணிந்திருக்கும் ஆபரணம் கொடுத்தது யாரு? நான் கொடுத்தது. எழுப்பி ஆபரணத்தை கொடுத்தா கேட்டா கொடுப்பா, கொடுக்கவா கேட்டு வருவாள், வந்துடுவாள். இவளை கொலை செய்வது சால சிறந்தது என்று துணையளவே மனப்போட்டி நெருங்கிடுமா துறையளவு மனதிற்கு வைத்தான். எச்சிமுடைய தலை அசையாமல் எடுத்து வைத்தான். சரி சட்டமற்று பார்க்கிறான். ஒரு பெரிய பாறாங்கல்லை கண்டான். கல்லை எடுத்தந்த மறையவன் போட, கல்லை எடுத்தந்த மறையவன் போட, மாளிகையால் கலை திறந்து புரண்டாய் 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 சாட்சி என்றாய்
பயமுள்ள குட்டிகள் பலதும் மறந்தாய் பயமுள்ள குட்டிகள் பலதும் மறந்தாய் விவசங்கள் கடவுளே சாட்சியம்மா அம்மாய் ஐயா பார்க்கிறான். சரி மட்டும் பார்க்கும்போது ஒரு பெரிய பாறாங்கல். ஆமா கல் அப்படி தூக்க முடியாம தூக்குறான். அப்படி தூக்கி வச்சு இப்படி தலையில கொண்டு அப்படியே போடுறான். தலையானது சுக்க சுக்கலாக நெறிகிறது. சாகும் தரமாய் வருகிறது. அப்படியே கண்விழித்து பார்க்கும் போது கண்ணுக்கு கண்ணீர் வளர்ந்துகிறது. கண்ணீரை நோக்கி இருக்கிறாள் என்ன அதாவது காசி என்ற குறையை தீர்த்து தாரமாக ஏற்றுக்கொள்வார் என்று என்னை 10 மாதம் சுமந்த தாயை மறந்து அன்பான வளர்த்து என் அண்ணனை வெறுத்து வந்து எனக்கு சரி கடவுளே கண்ணை எடுத்து போட்டுக் கொண்டு விட்டாரே. ஐயோ சாட்சிகள் இல்லை என்று சொல்லி அல்லவா கல் எடுத்து போட்டுக் கொண்டார். கல்லை வளமே நீதான் சாட்சி சங்கர கடவுளே நீதான் சாட்சி என்று அப்படியே உயிரை விட்டாள். சரி அவள் அணிந்திருந்த ஆபரணம் எல்லாம் கடத்தினான். கட்டி ஒரு கால்போடு போக்கு நடக்கிறான். இப்படி இருக்கு 10 மணிக்கு சென்ற திருநாட்டுவன் இது தெரியுமா என்ன செய்யறான் மத்தவத்தை அடித்துட்டு அப்படி ஓடி வாரான். மத்தள கீழே இறக்கி அந்த மத்தள கீழே இறக்கி கேட்டான் சிவகாமியோடு எத்தனை லட்சுமி அம்மா லட்சுமி அம்மா லட்சுமி ஊதாரி கோழி லட்சுமி ஊதாரி கோழி ஒற்றமாரையோடு தேடியது போராய் பாப்பா பாவி சதிப்பானை பாப்பான் பாவி சதித்தானே பாப்பான் என்று அழைத்தாமே என்று அவனை நடித்தார். தங்கச்சியாரா குளிக்க இருக்கடா லட்சுமி எங்க லட்சுமியா வேதியின் நேரில் வந்தான். அவன் கையில காசு அடிச்சு திறந்து விட்டேன். அந்த லட்சுமி அவனை பார்க்க போறேன்னு சொல்லி போனான். எவ்வளவோ தடுத்து நிறுத்தினண்டா. சரி அம்மாவடி சொல்ல கேட்காம பின்னாடியே போயிட்டாடா. அப்படியா ஆமாடா நான் வருகிறேன் அந்த வேதியின் நிறமும் தங்கை நிறமும் கேட்டு தேடி வாரான். சரி வந்து பார்க்கும்போது சற்று தூரம் தமிழ் சேலா செய்து கண்ணீரை மூட்டில நாட்டு கழுப்பு தூங்குறான் உறங்குறாள். பார்க்கும்போது கண்டானை தங்கிட்டால் கண்டானை தங்கிட்டால் கட்டி அழைத்து முகத்தில முத்தானை முகத்திலும் முத்தானை காலை உண்டாவே தங்கா கோவே உன்னாலே தங்கா உன்னால் தங்க உயிர் பேசியது கோவே ஓலை விதியோ ஆட்டில் இலக்கை ஒரு விதியோ ஆட்டில் இலக்கை இந்த தலை காட்டி உள்ளே உங்க தொலை காட்டி உள்ளே அனிதா தனக்கு வெகு மோச்சமது கொண்டோம். பாக்கையில் யாரொன்று தந்தாய் பாக்கையில் யாரொன்று தந்தாய் அங்கார சிங்காரி அலங்கார மேரி ஐயோ
சிங்கார அலங்கார வேலி அங்கார சிலங்கார அங்கார வேலி மண்ணோண்டு தூள் கொண்டு மனமருகி பிறந்தான் பூங்கால மென்மேனி வெகுவானதாலே வெகுவேனி வெகுவானதாலே பூவையோ தமிழின் தன் ஆகிவிட்டானே தலைவர் பெரிய பாடங்களை கண்டார். சரி, மதுரை நகத்தினால் கட்டி அணைத்தான், கண்ணில முகத்தில் முத்தமிட்டு முட்டுவான் வருவார். அதுதான் சொல்லுதான். ஐயோ, இனி நாம் இருக்க மாட்டேன்னு சொல்லி தங்கை கொண்ட கல்லினை முட்டி நான் மோதி நான் உயிர விட்டார். இப்படி இருக்கு. சரி, லட்சுமி கொண்டு விட்டு அவன் அணிந்திருந்த ஆமணங்களை கொண்டு வந்தார்கள். ஆடி பாடி வருகிறான். காசியை கொண்டு நாட்டு வழி விட்டு நாட்டு வழியாகி நாட்டு வழி விட்டு நாட்டு வழியாகி பழி காட்டு பாதை விட்டு காட்டு வழியாக காட்டு பாதை விட்டு காட்டு வழியாக காசிக்கு போய் விட்டு காசியும் அப்பல் சமைத்திடலாம் அப்பல் சமைத்திடலாம் அவளை நமக்கில்லை எந்த வேதியல் அவளை நமக்கில்லை எந்த வேதியல் பாடினானே அடிராசாடி இன்னாத புத்தியே என்னா தெய்வம் சதிக்கவே பத்தியை எண்ணினா தெய்வம் இடையில சலிக்க வேண்டிய சலிக்க மனசு நினைக்கிறான் இந்த பொட்டணத்தை கொண்டு காசிக்கு போனோம் வெற்றி என்ன செய்ய வேண்டும். காசுல யாரு இருப்பா? பணக்காரங்க இருப்பாங்க. அம்மா கொடீஸ்வரன் நாகேந்திரன் இருப்பாரு. சரி, மணியனாக இருப்பாங்க. நம்ம ஆதரவு உள்ள நன்கு என்னாச்சு இருப்பாங்க. பெரிய பெரிய செல்வந்தர். கடல்ல தண்ணி வச்சுனாலும் இவங்க 3 ரோட்டு தண்ணி வச்சவே செய்யாது. காசு வத்தாது. அப்படிப்பட்ட செட்டிய பார்த்து காசு வெளி கொடுக்கணும். அத வட்டி கொடுத்து இந்த வட்டியை வாங்கி இங்க 3த்துக்கும் கொடுக்க கூடாது. இல்ல ஒரு கப்பல் வாங்கி இறக்கணும் வியாபாரம் செய்ய வேண்டும். கப்பலுக்குள்ள இருந்து நம்ம கடல்ல போடணும். கடல் ஏற்று இறக்கும் வியாபாரம் செய்ய வேண்டும். ஏன் மனுஷங்க பல பல என்னடா. ஆமா, அதான் சொல்லுவாங்க, எண்ணாத புத்தி எண்ணக்கூடாது. நம்ம ஒண்ணு சனிக்கு நான் எண்ணிட்டு வச்சுக்க, சனிக்கு எனக்கு தான் நடக்கும். ஆமா, என்னால புத்தி பெண்பாவம் பொல்லாதது. ஐயா கிடையா, நான் இப்ப பெண்பாவம் பொல்லாது அடிக்கடி அங்க அட்வான்ஸ் கூட போகாது. சொன்னா கேளு, வரம்பறி கொண்டு போயிடாத. என்னால புத்தி எண்ணினால் தெய்வம் இடையில் சதிக்கும். சிவஜிகரம் கண்டுட்டான்னு வச்சுக்க மாட்டுவோம். ஆமா, ஆகினாலே இந்த இடம் ஆகாது என்று வந்து கொண்டிருந்தானே தண்ணி தாக்க வருது. ஆமா, தண்ணி எடுப்பது தோண்டி எடுத்து போட்டு போயிருக்கிறான். சரி, பாம்பானவி அத்தி மரத்தடியில் மொட்டையிட்டு அத்தி மரத்தடியில் மொட்டையிட்டு கடலிலே கரை போராடுவாங்க சரஸ்வதி அம்மா
வாழ்க வாழ்க நல்ல திருவருளா வாழ்க வாழ்க ஆரோக்கிய விளைவோரும் ஊரோ தலை வாழ்க 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 திருவருளா 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 வாழ்க வாழ்க ஸ்ரீ அம்மன் கோவில் தலை வாழ்க 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 நாருடைய நல்ல திருவருளா வாழ்க வாழ்க ஸ்ரீ அம்மன் கோவில் தலை வாழ்க 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 உருவமைத்துமாக உருவமைத்து சிறந்துவாக உருவமைத்துவாக உருவத்தை சிறந்துவாக மலைக்கமாக ஏகாந்த பந்தல்வாக ஏகாந்த பந்தல்வாக பாட வந்த பாவலர்கள் பந்தொழிலே பாட வந்த பாவலர்கள் கிளைவாழ்க ஐக்கியமாக வீசு கோட சிறந்துவாக அழைத்துவாழ்க வீசி கோட சிறந்துவாழ்க மணி வார்த்தை கம்மாளர் கிளைவாழ்க முடித்து மணி வார்த்தை கம்மாளர் கிளைவாழ்க மனிதெடுத்த குடம் கோடி நானவாழ்க மனிதெடுத்த குடம் கோடி காணவாழ்க குடவே பிரம்போஷம் கொடா கோடி காணவாழ்க குடவே பெங்கோஷம் கொடா கோடி காணவாழ்க கையோடு ஜாதாவும் கொடா கோடி காணவாழ்க கையோடு ஜாதாவும் கொடா கோடி காணவாழ்க அமைத்து தந்த உத்தரவு வாழ்க வாழ்க எரிபொருக்கி அமைத்து தந்த உத்தரவு வாழ்க வாழ்க நாதஸ்வரம் வாசித்த அண்ணாவிமார் வாழ்க வாழ்க நாதஸ்வரம் வாசிக்க வந்த அண்ணாவிமார் வாழ்க கொட்டினவே கொட்டினவே தானம் போட்டர் வாழ்க வாழ்க கொட்டினவே கொட்டினவே தானம் போட்டர் வாழ்க வாழ்க பூஜையதி செய்து வந்த பூசாரி குடும்ப வாழ்க பூஜையதி செய்து வந்த பூசாரி குடும்ப வாழ்க ஆடினவே பாடினவே அனைவரும் வாழ்க வாழ்க ஆடினவே பாடினவே அனைவரும் வாழ்க வாழ்க அம்மாசி தந்ததொரு அண்ணாச்சியோ வாழ்க வாழ்க அம்மாசி தந்ததொரு அண்ணாச்சியோ வாழ்க வாழ்க பூசானேலும் கொடா கோடி கால வாழ்க குட்டு பூசி ஆனதுவோ கொடா கோடி கால வாழ்க யூகி பூசானதுவோ கொடா கோடி கால வாழ்க யூகி பூசானதுவோ கொடா கோடி கால வாழ்க ஆன்மீக பூமியிலும் பூமியிலே வாழ்க வாழ்க ஆன்மீக பூமியிலே பூமியிலே வாழ்க வாழ்க ஆகாரோ சமைக்க தந்த அண்ணாச்சிமார் வாழ்க வாழ்க ஆகாரோ சமைத்து தந்த அண்ணாச்சிமார் வாழ்க வாழ்க எங்க வீடு தந்தவர்கள் தரணியிலே வாழ்க வாழ்க எங்களது தந்தவர்கள் தரணியிலே வாழ்க வாழ்க எங்க தண்ணி தந்தவர்கள் கோடா கோடி கால வாழ்க எதுக்கு தண்ணி தந்தவர்கள் கோடா கோடி வாழ்க வாழ்க எங்களுக்கு சொல்லி தந்த குருநாதர் வாழ்க வாழ்க எங்களுக்கு சொல்லி தந்த குருநாதர் வாழ்க வாழ்க எங்களை ஈண்டெடுத்த தாய் தந்தையர் வாழ்க வாழ்க சூரிய வாழ்க வாழ்க மாணவர் மாணவர் வாழ்க வாழ்க சாத பைகையோ வாழ்க வாழ்க வீதியோ வாழ்க வாழ்க நேர்மையில் நேர்விளையாக முகமொன்று ஈஸ்வர ஞானமொழி ஈஸ்வரமொன்று நூறு மணி யாதவரை திட்ட முகமொன்று ஒன்றிலே வாங்கி நித்த முகமொன்று மாணவன சூழலை திட்ட முகமொன்று வெள்ளியை மனம் உணர வந்த முகமொன்று ஆறுமுக மாணவர் நித்தியுள்ள வேணோ ஆதிகர ஆட்சியத்தில் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த பெருமாளே